வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இன்னைக்கு ஆர்வமாக ஒரு நிகழ்ச்சிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். ஜோக் போடலான்ட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். என்ன ஜோக் போடலான்னு நீங்களே சொல்லுங்கள். என்னென்ன கவுண்டமணி ஜோக் ஜோக்கா, வடிவேல் ஜோக். ஆனால் ஒருத்தர் வந்து வீடியோ வந்து கொஞ்சம் கிளாரிட்டி வேணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் சொல்லியிருந்தாங்க. கொஞ்சம் ரெடி பண்ணிக்கிறோம். இப்போதான் அதுக்கு அது என்ன ஜோக்கு பண்ணும்போது எனக்கு சிரிப்பு வந்துட்டே இருக்கு. எங்கள் வீட்டில் சிரிக்காதானே அந்த ஜோக்கு கேட்க இது எனக்கு சிரிப்பே தான் வருது. அது என்ன ஒரே டேக்கில் எடுக்கிறோம். நானும் கஷ்டப்பட்டு கேமரா வச்சு மெனக்கெட்டுட்டு நாங்களே எடுக்கிறோம். அப்புறம் அந்த டைலாக்கும் வரணும். அப்புறம் இப்போ வந்து சமீபத்தில் வந்து இந்த வெளியே வீடியோ எடுத்துட்டு அது மேக் பண்ணவே முடிய மாட்டேங்குது. எடிட் பண்ணதுக்கு மண்டைக்குள்ளே கொம்பே வந்துக்க மாட்டேங்குது. அது வீடியோக்குள்ள சாங் ஆட்டம் அப்படி டைரெக்டாக போட்டு வந்து யூடியூப்பில் போய் போட்டால் கொஞ்சம் தப்பிச்சோம். இந்த வீடியோ எடுத்து என்னன்னே தெரிய மாட்டேங்குது. வீடியோ வந்து காப்பிரைட்னு வரக்கூடாதுங்க. வந்துச்சுன்னா அது சிரமம். ஒரு டைம் எல்லாம் 2 டைம் அது வராம தான் நாங்க பார்த்து போட்டுக்கணுங்க. இப்போ வந்து எடிட் பண்ணி ஃபர்ஸ்ட் எப்படி எடிட் பண்ணி போடுற சாங் வந்து எடிட் பண்ணி போட்டுருவோம். நல்லா சூப்பராக வருது. இப்போ ஒரு சாங் எடிட் பண்ணி போடுறதுக்குள்ள தலையில் கொம்பே வந்துக்க மாட்டேங்குது. ஏன்னா இதை அவன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, யூடியூப்லேருந்து என்ன இது பண்ணுறாங்கன்னா, ஒரு நாளைக்கு 10 ஷார்ட் வீடியோ போடணும், 2 லைவ் போடணும், 3 வீடியோ 4 வீடியோ போட்டால் கொஞ்சம் வாட்ச் அவுட் டைமு ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஏறுது. ஒரு நாள் நம்ம வேலை பொருள் நம்ம குடும்ப சூழ்நிலை, தொழில், வேலை, வியாபாரத்தை அந்த மாதிரி இதில் ஒரு நாள் விட்டுட்டோம் வச்சுக்கோங்க. டோட்டலாக ஒரு 20 மணி நேரம் 25 மணி நேரம் அடிச்சுருங்க. எங்களுக்கு அதுதாங்க கஷ்டப்படுறது வந்து ஒரே நல்ல. இப்போ 10 ஷார்ட் வீடியோ போட சொல்கிறான் ஒன்று, அப்புறம் 3 வீடியோ போட சொல்கிறான், லைவ் போட சொல்கிறான். அதே வேலையை நம்ம உட்காந்துட்டே இருக்க முடியாதுல்ல. அவங்க சொல்றாங்க, நாங்க அவங்க சொல்றதுக்கு மேல நாங்க வீடியோ போட்டுட்டே இருந்தா எங்களுக்கு ரீச் ஆகுறாங்க அப்படிங்கிறாங்க. அவங்க எங்க நல்லதுக்கு தான் சொல்றாங்க. இப்போ வந்து யூடியூபர் வந்து அதிகமா ஆயிட்டாங்க. அதனால வந்து டேஷ் ஆகுது. இப்போ நாங்க கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேல ஆச்சு. இப்போ இதுல நிறைய கஷ்டப்பட்டுட்டாங்க. தொழில் போச்சு, வியூஸ் போக மாட்டேங்குது. தொழில் ஏற்பட்ட தொழில். அப்புறம் இந்த நெட்டு கார்டு போட்டு ஒரு வழி ஆயிட்டோம். 5G போட்டாலும் சரி, அந்த வீடியோ எடுத்து 10 ஷார்ட் வீடியோ, 2-3 வீடியோ, ஒரு லைவ் போட்டால். இப்போ சமீபத்தில் நாங்கள் லைவே போடுறது. வீடியோ வந்து பாருங்கள், வீடியோ போய் டச் பண்ணி பாருங்கள். போஸ்ட்டும் போட்டிருக்கிறோம், அதையும் போய் பாருங்கள். போட்டிருக்கோம். ஒரு நாளைக்கு வந்து 10 ஷார்ட் வீடியோ, 3 வீடியோ, 2 லைவ் போட்டால் எத்தனை மணி நேரம் ஆகும்? அது ஒரு சாங் ஷார்ட் வீடியோவில் ஒரு சாங் வந்து மேக் பண்ணி போடுறக்குள்ள இந்த வீடியோ நாங்கள் இப்போ பேசுகிறோம்ல, இது ப்ராசஸ் ஆகி வரக்கு 1/2 மணி நேரம் ஆகுது. 1 மணி நேரம் ஆகுது. இது வந்து நாங்கள் வேற வீடியோ போடுறதுக்கு இது வந்து கூல்னு சொல்லுது. அந்த போனே வந்து கூல் அப்படின்ட்டு வேற வீடியோ எதுவுமே போடாதீங்க அப்படின்னு அதே சொல்லுது. வந்து வீடியோ வந்து கொஞ்சம் இதாக போடுவோம். ஆமாம், இப்போ வந்து டைரெக்டாக போட்டு விட்டுறதுதான். டைரெக்டாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய்ங்க. பாய் இல்லைங்க, இன்னும் நாங்கள் லைன் இருக்குதுங்க. இப்போ வந்து ஷார்ட் வீடியோ வந்து அப்படியே டைரெக்டாக போட்டு விட்டுறதுலாம். சாங் வந்து ஏன் நான் வீடியோ எடுத்து உள்ளே போய் மேக் பண்ணி உள்ளே போய் வரக்குள்ளே அந்த லைனே வரவே மாட்டேங்குது. இல்லை, நாங்கள் மேற்கொண்டு நாங்கள் எடிட் பண்ணி போட்டாதாங்க கிளாரிட்டி இருக்கோம். கிளாரிட்டியா அப்பதான் இருக்கும். நாங்கள் ஸ்ட்ரைட்டாக போட்டால் கிளாரிட்டி இருக்க மாட்டேங்குது. சொன்னார், நீங்கள் காமெடியெல்லாம் நல்லா பண்ணுறீங்க, இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி வேணும்னு அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். அப்போ சரி, அது முயற்சி பண்ணி பார்க்குறோம். என்ன வீடியோ மூலியமா எடுத்து போட்டால் நல்லா இருக்குது சொன்ன மாதிரி. நாங்கள் ஸ்ட்ரைட்டாகவே போட்டால் பேஸு பின்னாடி இருக்கிற செடி எதுவுமே வந்து கிளாரிட்டி இருக்காது. கிளாரிட்டி முதல்ல வந்து யூடியூப்ல வந்து என்னன்னா கிளாரிட்டி தான் முதல்ல முக்கியம். ஆமாம், கிளாரிட்டி தான் முதல்ல முக்கியம். கண்டென்ட் வந்து நல்லா இருக்கணும். அப்புறம் நாம் வந்து இது பண்ணுறோம்ல, அந்த தலைப்பு கொடுக்குறோம்ல, இந்த தலைப்பு வந்து அது நல்ல தலைப்பாக கொடுத்தோம்னா மக்களுக்கு நல்லா ரீச் ஆகுது. ஓரளவுக்கு 5000 சப்ஸ்கிரைபர் பக்கம் வந்துட்டீங்க, ஓரளவுக்கு ரீச் ஆகிருக்குது. சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம்தான். இருந்தாலுமே எங்கள் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நிறைய பாருங்க, இந்த மாதிரி பாருங்க, காமெடி வீடியோ போடுறேன், அது ஸ்ட்ரைட்டாக எடுத்து போடுறதுக்கு காமெடி வீடியோ போடுறதுதாங்க பேசிட்டு இருக்கோம். எந்த காமெடி செட் ஆகும்ட்டு எங்களுக்கு வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. கமெண்ட்ல சொல்லுங்க, நல்ல கமெண்ட்ல சொல்லுங்க, என்ன காமெடி சொல்லுங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அது வந்து நாங்கள் ஸ்ட்ரைட்டாக எடுத்து விடாம இன்னும் வந்து நாங்கள் வீடியோ எடுத்து காமெடி பண்ணும்போது வந்து சிரிப்பு வந்துடுது. அது எடுக்கும்போது அதுதான் இல்லை, நான் முடிஞ்சது பார்க்கறதுக்கு வந்து இந்த கோமாளித்தனமாக பண்ண மாதிரி இருக்குது. அதில் எவ்வளோ கஷ்டம் வலி எனக்கு தான். எங்களுக்கே வந்து அந்த காமெடி எடுத்து நாளைக்கு நாங்களே உட்காந்து பார்த்தாலுமே எங்களுக்கு சீப்பாக இருக்கக்கூடாது. அதுக்கொசரமே நாங்கள் நல்லா இருக்கணுன்ட்டு உட்காந்து பார்த்து பேசிட்டு போடுவோம்.
ஆனால் எந்த காமெடி போட்டாலுமே எங்களுக்கு பாதிப்பு இல்லாமல் நாங்கள் போட்டுக்குவோம். அதுதாங்க. எந்த ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டாலுமே இன்னைக்கு இப்போ நாங்கள் இன்னைக்கு போடுறோம் ஒரு சிரிப்பு மக்களுக்கு கொடுக்கலான்ட்டு, நாளைக்கு நாங்களே உட்காந்து பார்க்கும்போது என்னடா வீடியோ எங்களுக்கே பிடிக்கல அப்படின்ட்டு நாங்கள் நினைக்கக்கூடாது. அதான் நாங்கள் வந்து எந்த காமெடி போட்டாலுமே 2 பேர் பேசுவோம், இது நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா ஏன்னா அப்படிதான் போய். ஏன்னா மக்கள் நிறைய பேர் பார்க்குறாங்க. இன்னைக்கு ஒரு டெலிவிஷனில் வந்து ரியாலிட்டி ஷோவில் வந்து நேற்று ஒரே நைட்டில் 2 பேர் பஸ்வம் ஆயிட்டாங்க. ஏன்னா அது 80 நாள் 90 நாள் விளையாடிட்டு இருந்தாங்க. ஒரே நைட்டில் வந்து சொன்ன மாதிரி ரஜினி சொன்ன மாதிரி ஒரு நைட்டில் வந்து அந்த இடத்துக்கு போயிடலாம், ஒரு நைட்டில் அந்த பல்ட்டிங் அடிச்சிடலாம். ஆவது பெண்ணாலே அழுவது பெண்ணாலும் சொன்ன மாதிரி ஒரு நைட்டில் வந்து ஐட்டில் போயிடலாம், அதாவது ராக்கெட் வேகத்தில் போயிடலாம். அதே வந்து அதால பாதாளத்துக்கு போயிடலாம். நேர காலம் தான் அது வந்து நாம பார்த்து மனிதன் புத்தி என்னைக்குமே ஒரே மாதிரி இருக்கணுங்க. ஒருத்தர் சொல்லி கொடுத்து ஒருத்தர் அந்த மாதிரி பண்ணா சொல்லி கொடுத்தவனும் கேட்டவனும் கேட்டா. இதுதாங்க இது என்னன்னு சொல்லலாம். இது வந்து பிக் பாஸ் நிகழ்ச்சி நேற்று ஓடிட்டு இருந்துச்சுலங்க, அதுல பார்த்துல எங்களுக்கு ட்ரெஸ்ஸே தாங்க. அதுதான் இப்ப எங்க வீட்டுல சொல்லிட்டு இருக்காங்க. ஒருத்தர் வந்து சொல்லி கொடுத்தவங்க பிளான் பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு நான் வந்து ஒரு ரியாலிட்டி ஷோ டெலிவிஷன் தொலைக்காட்சி அப்படின்னு சொல்றேன். நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டாலுமே பாருங்க நேற்று வந்து 25 மணி நேரம் எடுத்துட்டாங்க. நாங்க என்ன இது பண்ணா இது முடிஞ்ச அளவுக்கு வந்து குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி தான் நாங்க வந்து போடுறோம், பார்த்து தான் போடுறோம். நாங்க வந்து ரொம்பவுமே தப்பான இது போடுறது இல்லை. ஏன்னா குழந்தைங்களுக்கு பிடிக்கிற ஜோக்கு அந்த மாதிரி தான் போடுறோம். அவன் வந்து பல 10,000 கோடி எத்தனை 100 கோடி பேர் பார்க்குறதுல வந்து அப்படி அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கிறாங்களே. ஒரே நைட்டில் பார்த்தீங்களா, நான் ரொம்ப நாளாக பேசிட்டு இருந்தேன் இந்த மாதிரிலாம் பண்ணால் அவ்வளோதான் சோழி முடிச்சிடுவாங்கன்னு. அதே மாதிரி இன்றைக்கி வந்து சோழி முடிச்சுட்டாங்க. அது மனசு சந்தோஷம்தான் எங்களுக்கு. அது தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நியாயம் தான் எப்பவுமே ஜெயிக்கு. சும்மா எது வேணா பேசலாம், எது வேணா பேசலாம். இப்போ நான் எதுக்கு பேசிட்டு இருக்கிறோம்னா கரெக்டாக இப்போ எடுத்து போடணும், கரெக்டாக ஒரு வீடியோ போட்டு பசங்க எல்லாமே வந்து பொது வலைத்தளத்தில் இருக்கிறோம். நாங்கள் சோசியல் மீடியாவில் கிடையாது, இது பொது வலைத்தளத்தில் இருக்கிறோம். அந்த வலைத்தளத்தில் இருந்தாலும் 5000 பேர் இருக்கிறீங்க, ரெகுலராக வந்து சப்ஸ்கிரைபர் இருக்கிறீங்க. இருந்தாலும் 2000 பேர் 3000 பேர் பார்க்கும்போது அவங்க மூஞ்சி முகம் வந்து சொல்லிக்கூடாது. அந்தளவுக்கு தான் நாம் வந்து வீடியோ எடுத்து போடணும். ஏன் அந்த மாதிரி தான் வீடியோ சும்மா வந்து நம்ம இருக்குது எப்படி வேணும் போடலாம் அப்படின்ட்டு அதான் மக்களுக்கு அவேர்னஸ் வீடியோ போடலாம். இப்போ ஒரு பக்கம் இடத்துல போகிறோம், ஒரு பொருள் வாங்குகிறோம், 50 ரூபா பொருள் 80 ரூபா சொல்கிறான், 100 ரூபா சொல்கிறான். ரொம்பவே பிஸ்னஸ் அது வந்து சொல்லலாம், அந்த மாதிரி ஏதோ பண்ணலாம். மற்றபடி ஒரு ரியாலிட்டி ஷோ இருக்கும்போது வந்து எந்த அளவுக்கு பண்ணணும் அந்த அளவுக்கு இருக்கணும். இதுக்கு அவங்களாம் யூடியூபர் தான் வச்சு செஞ்சுட்டாங்க. வெளிநாட தலை காட்ட முடியுமா? கொஞ்ச நாள் கஷ்டமா இருக்கு, தலை காட்ட முடியும். யார் வந்தாலும் கண்டபடி பேசிட்டு கண்டபடி கெட்ட வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது நல்லது, கொச்சை பேசி பேசிட்டு எதுவும் தேவை. அதனால் வந்து பொது வளையத்தில் வந்து இப்போ வந்து ஒரு லிமிட் மீறக்கூடாது. லிமிட் மீறின என்னாக எல்லாத்துக்கும் பாதிப்பு, எல்லாத்துக்கும் எங்களுக்காவது யாருக்காவது எல்லாத்துக்கும் பாதிப்பு. ஒரு லிமிட்டுக்கு மேலே நாங்கள் மீறக்கூடாது. சரி நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம், நல்ல ஒரு சந்திப்போம். நல்ல ஒரு காமெடி வீடியோ போட பார்க்குறோம். இரவு வணக்கம் கூடிய வீடு வரும். நன்றி, வணக்கம்.